श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्तचार्यवर्यो मे तनिरत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानवित्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஸ்ரீமத்பாகவதத்துல 11வது ஸ்கந்தத்துல இப்ப 23வது அத்தியாயத்துல இருக்கிற விஷயங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம். இது வாஸ்தவமா சொல்லணும்னாக்க இந்த வாழ்க்கை முறையில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான் இந்த ஏகாதசி ஸ்கந்தம் மூலமாக உத்தவருக்கும் கண்ணனுக்கும் ஏற்படக்கூடிய சம்பாத ரூபமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நமக்கு தெரிவிக்கிற ரொம்ப ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இது காலக்ஷேபத்து தான். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லி சொல்லி காலக்ஷேபமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். இதுல என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நமக்கு அர்த்தம் பணம் அதனால வரக்கூடிய சிரமங்களை பத்தி நாம பார்த்தோம். அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம்னு சங்கராச்சாரியர் சொல்ற அர்த்தம் அனர்த்தத்தை தான் உண்டு பண்ணும். அர்த்தம்ன்றது செல்வம், செல்வம்ன்றது அனர்த்தத்தை தான் உண்டு பண்ணும்ன்றத நீ எப்பவும் தெரிஞ்சுக்கோ, இதை தெரிஞ்சுக்காத இருக்காதுன்னு சொல்லி தெரியப்படுத்துற. ஆகையால ரொம்ப அது மொத்தத்தையும் தான் அந்த அர்த்தத்தினுடைய அனர்த்தக்கும் என்னென்ன கஷ்டம் வரும்ன்றதான் இதுக்கு முன்ன பார்த்தோம். அர்த்தமே அனர்த்தம்ன்றத பத்தி தலைப்புல போன உபன்யாசத்துல பார்த்தோம். அந்த பிக்ஷு சொல்ற தேவர்ஷி பிதர்பூதானி ஜாதீன் பந்தோன் சுபாகினா அசம்விபஜ்ய ஆத்மானம் யக்ஷவித்த பதத்யதः வியர்த்தயார்த்தேஹயா வேத்தம் பிரமத்தஸ்ய வயோபலம் குசலா ஏன சித்தியந்தி ஜரடா கிண்ணு சாதையே. இந்த பணத்தினால நம்ம என்ன சாதிக்க முடியும்? ஒன்னும் சாதிக்க முடியாது. ஆனா அந்த பணத்துக்காக தான் அலையிறோம். இப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, பணத்துக்கு அலையிறத ஏதோ பாமராள் பணத்துக்கு அலையிறதுன்றது சரி போட்டோம் அவளுக்கு தெரியாது. ஆகையால இந்த பணம் வேணும்னு அலையான்னு அவளை அங்கீகாரம் பண்ணலாம். பண்டிதாளா இருக்கவா கூட இதுக்கு ஆசைப்படுறாளே, பணம் வேணும்னு ஆசைப்படுறா. பணத்துக்காக எந்த காரியம் வேணா பண்றதுக்கு சித்தமா இருக்காளே. அவ விஷயத்துல என்ன சொல்றது? தஸ்மாத் சங்கிலிஷத்தை வித்யானு வியர்த்தயா அர்த்தேகையா அசகிருத்து கசச்சின் மாயா நூனம் லோகோயும் சம்பிமோகிதா. அந்த பணம்ன்றது இருக்க அது ஒரு மாய. அது அந்த மாயினாலேயே எல்லாருமே மூடப்பட்டவர்களாக இருந்துருக்காங்க. அந்த மாயிலேருந்து வெளியில வராத வரைக்கும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அது மோகத்தை உண்டு பண்றது. அந்த மோகத்தை உண்டு பண்ணச்சு சொல்லச்சு கிம் தனைஹி தனதைர்வாபி காமைஹி காமப்பிரதைருத மிருத்யுனா கிரசமானஸ்ய கர்மபிஹி ஓத ஜன்மதைஹி. பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? பணத்தை கொடுக்குற தனதனாக இருந்துட்டு அதனாலேயும் என்ன பிரயோஜனம்? கிம் தனைஹின்னு சொல்ற. காமதைர் தனைஹி, நாம விரும்புறதெல்லாம் கொடுக்கக்கூடிய பணத்தினால அது போகத்துக்கு உபயுக்தமாக இருந்தாலும் கூட அது பணமே புருஷார்த்தமாக ஆகாது. நம்மளோட என்ன பணத்தையா எடுத்தும் போறோம்? எடுத்தும் போறது இல்லை. இப்ப தானோபய
மொத்தமான வித்தம் இருந்துருக்கு. வெறும் தானம் பண்றோம். அந்த தானம் பண்றதுலயும் ஒரு விசேஷம் இருக்கு. இப்படி தானம் பண்ணவனாக்கா அடுத்த ஜென்மால நான் பசி, இன்னைக்கு அன்னதானம் பண்ணணும்னா அடுத்த ஜென்மால நான் பசி இல்லாத இருப்பேன். இப்ப நான் ஒரு காரியம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு நல்ல காரியம் பண்ணி கொடுத்தேன்னாக்கா என் பசங்க எல்லாம் க்ஷேமமா இருக்கான்னு எல்லாம் நினைச்சுண்டு பலோத்தேசன்னு ஒரு தானத்தை பண்ணுவானாக்கா அப்பவும் ஒரு லாபமும் வரப்போறது இல்லை. என்ன வரப்போறது? இதனால ஒரு கர்மா வரப்போறது. புண்ணிய கர்மாவை சஞ்சயனம், புண்ணிய கர்மாவை நாம சேர்த்துக்கிறோம். புண்ணிய கர்மாவை சேர்த்தோம்னாக்கா புண்ணிய கர்மாவனால மறுபடியும் இன்னொரு ஜென்மாவில் ஒரு அத ஒரு ஏதோ ஒரு சில சுகங்கள் வரும்படியாக வரப்போறது. அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் நிற்க போறது இல்லை. ஆகையால எப்படி இருக்கிறவாளாலும் புண்ணியம் பண்ணவாளா இருந்தாலும் பாப்பம் பண்ணவாளா இருந்தாலும் எப்படியோ ஒரு நாளைக்கு அவ போய் தான் சேர்ந்தாகணும். அப்போ மிருத்யுனா சயுதன்னு சொல்லி மிருத்யுனா கிரசியமானச கர்மபிகி ஒன்னு ஜென்மதிகின்ன. இப்ப இந்த மிருத்யு இல்லாத இருக்க போறோமா? மரணம் இல்லாதவா யாருன்னா உண்டா? யாரும் இல்லை. அப்படி இருக்கச்சே பணம் இருந்தா அதாவது சுகத்தை அனுபவிக்கக்கூடிய இத்தனை நாள் பணத்தை வச்சுட்டு சுகத்தையே அனுபவிக்காத பணம் வச்சுட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றத சொன்னோம். பணத்தை வச்சுட்டு சுகத்தை அனுபவிச்சதுனால பிரயோஜனம் உண்டான்னு கேட்டா அதுவும் பிரயோஜனம் இல்லை. அவனும் ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறமா அதை அனுபவிக்க முடியாது, பணத்தையும் அனுபவிக்க முடியாது. அந்த பணத்தை தானம் பண்ணினதுனால வர புண்ணியத்தையும் அவனால அனுபவிக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நூனமே பகவான் ஸ்துஷ்டா சர்வதேவ மயோஹரிஹி ஏனநீதோ திசாமேதாம் நிர்வேத ஆத்மன பிரவஹா. அந்த பிட்டு சொல்றாராம். அந்த பிட்டு அவர் சொல்ற வார்த்தை தானே. அதாவது முதல்ல பெரிய பணக்காரனா இருந்து அந்த ஒரு கால விசேஷத்துல தன்னுடைய பணத்தெல்லாம் இழந்துட்டு மீதி பேரால அவமானப்படுத்தப்பட்டவராக இருந்தவர் ஒருத்தர், ஒரு பிராமணர். அவர் அவமானப்படுத்தவராக இருந்த பிற்பாடு அவர் பெருமாளிடத்துல ஈடுபாடோடு அவர் இருந்துட்டே. அவர் இருந்த காலத்துல எப்படி நடந்துட்டே அப்ப நடந்துட்டு மீதி பேர் அந்த பிற்காலத்துல என்ன அந்த பணம் இல்லாத சமயத்துல அவரை எப்படி நடத்தினா அதை இப்ப நம்ம பார்க்க போறோம். இவரை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரு சந்துஷ்டி இருக்கு. நூனன்மே பகவான் ஸ்துஷ்டா சர்வதேவ மயோஹரிஹி ஏனநீதோ தசாமேதாம் நிர்வேத ஆத்மன புலவகா சொன்ன அந்த பெருமாள் தான் என்ன இந்த நிலைக்கு கொண்டு விட்டுருக்கேன். அதாவது பணம் அர்த்தம்ன்றது எந்த சன்னிவேசத்திலையும் நமக்கு உபயோகப்படாது. ஆனா நமக்கு ஒரு மோகம் இருந்துட்டு இருக்கும், பணம் சம்பாதிக்கணும்னு மோகம் மாத்திரம் இருந்துட்டு இருக்கும். எல்லாருக்கும் பண்டிதாளுக்கும் இருக்கும், பாமராளுக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். எல்லாரும் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கலாம், இந்த பணம் நம்மளோட வரப்போறது இல்லை, அதுக்கோசரம் நம்ம பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டாம்னு உபன்யாசம் பண்ணலாம். ஆனா விஷயத்துல வரைச்சு எவ்வளவு தூரம் யாரு ஆசிரியப்பான்னு தெரியல. இதுதான் இருக்கு. இப்ப இவர் என்ன சொல்ற, வாஸ்தவம் இந்த உண்மைய பல பேர் தெரிஞ்சுட்டா கூட அதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்துட்டு இருக்கா. இப்ப எனக்கு நான் அனுபவத்தினால இந்த பணத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றத அறிந்து கொண்டதுனால எனக்கு ஒரு பெரிய அனுகிரகம் தான் ஏற்பட்டது. என்ன அனுகிரகம் ஏற்பட்டது அப்படின்னா, நூனன்மே பகவான் ஸ்துஷ்டா சர்வதேவமயாக ஏனநீதோ தசாமேதாம். இப்போ ஒரு பைசா கூட இல்லாதவனாக என்ன பெருமாள் ஆக்கியிருக்கு. எஸ்யானுகிரகம் இச்சாமி தனம் தஸ்ய ஹராமியகம்னு சொல்ற. யாருக்கான அனுகிரகம் பண்ணோம்னா அவனுடைய பணத்தை முன்ன எடுத்துருவாரு அவங்ககிட்ட. அந்த பணம் இருக்கிற வரைக்கும் அவனால அந்த செல்வ திமிர்ன்றது போகாதான். ஆகையால எனக்கும் என்னுடைய இடத்துல இருந்து பணத்தை பிரிச்சுட்டதுனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏனநீதோ திசாமேதான் நிர்வேத ஆத்மன புலோகான்னு சொன்னார். இந்த நிலையை அடைந்ததோடு மாத்திரம் இல்ல, ஆத்மா இப்ப எனக்கு ஒரு இந்த சரீரம் கிடைச்சிருக்கு. இந்த சரீரத்தை எதுக்கு நல்ல வழியில பெருமாள் விஷயத்துல பக்தியை செலுத்தி அது மூலமாக அதாவது இதெல்லாம் மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய செயல். பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணி, சரீரம் இருந்தாலும் பண்ண முடியும், சரணாகதியை பண்ணி ஆத்மா ஒரு நல்ல கதியை அடைவதற்கு ஒரு வழியாக ஆயிருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்படி பண்ணது யாருடைய அனுகிரகம்னாக்க பகவான் ஸ்துஷ்டா சர்வதேவமயோ ஹரிஹின்னா பெருமாள் தான் என்ன இந்த நிலைக்கு கொண்டு கொடுத்திருக்கேன். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்பது சொல்றது. அப்ப சொல்ற,
இப்ப எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இப்படி பண்ணவர் சோகம் காலாவசேஷன சோஷேஷேங்க ஆத்மனகா நான் அப்படி இருந்துருக்கிறேன். மீதி காலத்துல இந்த சரீரத்தை வருத்திண்டு தபஸ் பண்ணி பெருமாளையே எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணிண்டு அது மூலமாக நான் க்ஷேமத்தை அடையிறது அந்த பெருமாளுக்கு பகவத் கைங்கரிய ரூபமான புருஷார்த்தத்தை அடையதாக இருக்கணும் தான் எனக்கு நினைக்கிறேன். தத்திர மாம் அனுமோதேரன்னு தேவா திரிபுவனேஸ்வரா முகூர்த்தேன பிரம்மலோகம் கட்வாங்கா சமாதையே சமசாதையேன்னு சொல்லி சொல்றார். இப்ப நான் இத்தனை நாள் பண்ணாத தபஸ் இன்னைக்கு தபஸ் பண்ணாக்கா அதனால சாதிக்க முடியுமா என்று ஒரு கேள்வி வருது. அதுக்கு சொல்ற பரவாயில்ல, இப்ப என்னைக்கு வந்தாலும் இந்த திசையை அடைஞ்சவன் இது மூலமாக நான் நல்ல நிலையை நான் அடைய போறேன். ஆகையால இப்போ சோகம் காலாவசேஷன சோஷேஷாங்க அப்புறமத்தும் நான் மீதி இருக்கிற காலத்துல ஒரு பண விஷயங்கள்லயோ சிதறடிக்காமல் என்னுடைய மனசை சிதறடிக்காமல் அந்த எம்பெருமான் விஷயத்திலேயே நான் மனசை செலுத்தினேன்னாக்க அப்ப எனக்கு எல்லா க்ஷேமமும் ஏற்படும். இப்போ இந்த மாதிரி நான் பண்ணச்சே 3 லோகத்துல இருக்கிறவர்கள் தேவர்கள் மொத்த பேரும் என்ன கொண்டாடுவான். ஏன் என்ன கேட்டா, இது கடைசி சமயத்துல இருந்தா கூட கட்வாங்கன்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த கட்வாங்கன் எவ்வளவு அவருக்கு ஏதோ வரன்லாம் கொடுக்குறேன்னு சொல்லச்சே தேவதைகள்லாம் சொல்லச்சே நான் இன்னும் எவ்வளவு நாள் ஜீவிச்சிருப்பேன்றத சொல்லுங்க, ஒரு முகூர்த்த காலம் தான் ஜீவிச்சிருப்பேன்னு சொல்றேன். சொன்ன உடனே அந்த ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ள நான் பண்ணக்கூடிய காரியம் பகவத் தியானம் ஒண்ணுதான். அந்த எம்பெருமான தியானம் பண்ணனாக்கா அது க்ஷேமான அந்த முகூர்த்த காலத்துல பகவத் தியானம் பண்ணி அவரும் நல்ல உயர்ந்த நிலையை அடைந்தார்ன்றது தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி நான் அந்திம காலத்துல நான் கணக்கு பகவத் தியானம் பண்ணி என் மனசை பெருமாள் விஷயத்துல செலுத்தி அதனாக்கா அதன் மூலமாக எனக்கு க்ஷேமம் வரும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னு சொன்னார். ஸ்ரீ பகவான் உவாச்சா இப்படி சொல்லிட்டு பெருமாள் மேலும் சொல்றா, இத்தியபிப்ரேத்திய மனசா ஆவந்தியோ த்விஜசத்தமஹ உன்முச்ச ஹிருதய கிரந்தேன சாக்தோ பிக்ஷுரபூன் முனிஹி. இந்த அவந்தி தேசத்தை சேர்ந்த பிராமணனானவன் இவ்வாறு சொல்லிவிட்டு நிச்சயம் பண்ணிட்டு இனிமேல் இந்த சரீரத்தை கொண்டு அதாவது சன்னியாச ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டு இந்த சரீரத்தை கொண்டு நான் பகவத் தியானத்துக்கு அதுல ஈடுபட போறேன் நானே என்று பிக்ஷு ரூபம்னு சொல்லி சன்னியாச ரூபத்தை அடைஞ்சிருந்த அப்புறமா அந்த பூமி முழுக்க அவர் பாட்டுக்கு புலன்களை எல்லாம் அடக்கி வேற எதை பத்தியும் விரும்பாதவர்களாக பிக்ஷார்த்தம் நகர கிராமானு அசங்கோ அலட்சிதோ அவிஷத்து என்பதாக சொல்றார். அந்த பிக்ஷார்த்தம் பிக்ஷைக்கோசரம் நகர கிராமானு அசங்கா அந்த நகரம் கிராமம் எல்லா இடத்துக்கும் அவர் போற நகரங்கள் கிராமங்கள் எதுலையும் எந்த இடத்துலையும் பற்று வைக்காமல் பூமி முழுக்க போறதுன்னு சொல்லிருக்கு. அதாவது சன்னியாசிகளுக்கு ஒரு நியமம் சொல்லிருக்கு. அவ சஞ்சாரம்னு போயிட்டு இருக்காளு அப்படின்னா அவ ஒரு ராத்திரிக்கு மேல ஒரு ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்ப அந்த மாதிரி எல்லாம் இந்த காலத்துல இல்லாட்டா கூட அடிக்கடி சஞ்சாரம் போடுறதுக்கு தாத்பரியம் என்னன்னாக்கா அந்த ஆசிரம தர்மத்தை அவள்லாம் அனுஷ்டிக்கிறார். அந்த சாதுர்மாச விரத சங்கல்ப காலம் இருக்க அந்த 2 மாசம் தவிர மீதி மாசங்கள்லாம் அவ சஞ்சாரம் பண்ணிட்டே தான் இருக்கணும்னு சொல்லி கிராமிகராத்திரமாக இருக்கணும்ன்றதுதான் அவளுக்கு விதிச்சிருக்கிற இது. அந்த மாதிரி இவரும் பிக்ஷுகரா போயிட்டு சன்னியாசாசிரமத்தை ஸ்வீகரிச்சுட்டு அவர் சாந்தனாக இருந்து ஹிருதய கிரந்தின்னு பித்தியத்தை ஹிருதய கிரந்தி என்பதாக சொல்றார். உபனிஷத் வாக்கியம் சொல்றது அந்த ஹிருதய கிரந்தின்னு சொல்றது இந்த ஹிருதய கிரந்திவத்து அதாவது ஒரு முடிச்சு போட்டாக்க அது எப்படி அவுக்க முடியாததாக இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுடைய ராகத்வேஷங்கள்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அது அந்த கயர்ல முடிச்சு போட்டோம்னாக்கா சில சமயங்கள்ல அது மணி முடிச்சா போய் அவுக்கவே முடியாது, போய் கடைசியில அந்த கயரையே அந்த அறுத்து எடுத்தாதான் அது பிரிக்க முடியும், அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி நமக்கு நம்ம மனசுல இந்த ஆசையும் மோகமும் துவேஷமும் இதை கிடைக்காது போயிடுச்சுனாக்கா வரக்கூடிய துவேஷம் இதெல்லாம் அப்படியே பின்னி பிணைஞ்சு இருக்கு.
அதை எல்லாத்தையும் வெளித்தள்ளணும். அது மொத்தத்தையும் ஒரு அறுத்தறிந்துன்னு அர்த்தம். அதுக்கு இந்த இடத்துல சொல்லச்சு அது இல்லாதபடியாக பண்ணிண்டு சாந்தகா பிக்ஷு அபூத் முனிகி, சாந்தனாகவும் பிக்ஷுவாகவும் இவர் ஆயிட்டே. இது எல்லா இடத்துலையும் அந்த புலன்களை அடைக்கிண்டு ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு நகரமாகவும், இந்த நகரத்துல இருந்தா நமக்கு விசேஷம், இன்னொரு இடத்துல இருந்தா குறவுன்ற எண்ணம் இல்லாமல் தம்பாட்டுக்கு ஒவ்வொரு நகரமாகவும் எல்லா இடத்தும் பிக்ஷார்த்தம் போயிட்டே இருந்தேன். அப்படி போகச்சே அவதூதம் அசஜ்ஜனாகன்னு சொல்லி சொல்ற. அவதூதம் அதாவது இப்படி விருத்த வயசாகி போச்சு இந்த நாள்ல. இப்ப இந்த உடம்புல எந்த ஒரு பரிஷ்காரமும் பண்ணிக்கலாம், எண்ணெய் தேய்ச்சிக்கிறது இல்லை, அதுக்கு உடம்பெல்லாம் சீக்கிரம் அப்படி போச்சு தேய்ச்சி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிக்கிறது இல்லை. ஏதோ சந்தியாவந்தனம் ஸ்நான சந்தியாதிகளுக்கோசரம் குளிக்க வேண்டியது, அப்படி ஒரு அழுக்கடைஞ்ச உடம்போட அப்படியே போயிட்டு இருக்கிறேன். தேவ சம்ஸ்காரம் ஒன்றும் இல்லாத இருக்கிற பார்த்த உடனே சில பேர்லாம் அவரை ரொம்ப பரிபவப்படுத்தினாலும், என்ன மாதிரி பரிபவப்படுத்தினான்றத சொல்லி சொல்றார். அடுத்தது கேச்சித்து திரிவேணும் ஜகுருகு கேக்கு பாத்திர கமண்டலுன்னு அவ திருதண்டத்தை எடுத்துட்டு போறாராம். பாவம், அந்த திருதண்டத்தை பிடிங்கிட்டுருவானாம். அவர் கமண்டல் வச்சுட்டு போயிடலாம், அந்த கமண்டலுவை எடுத்தும் போயிடுவானாம். அந்த ஜலபவித்திரம்னு ஒண்ணு வச்சுருக்கு, அந்த திருதண்டத்துல இருக்கும், அது வெள்ளையா ஒரு துவஜப்பட்டம் மாதிரி இருக்கும், அதுக்கு எடுத்துட்டுருவானாம். ஆகையால சில பேர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த ஒரு சில சமயத்துல இவரெல்லாம் ஏதோ ஒரு காட்டாயம் தானே ஒடிச்சுட்டு இருக்க போறான், அந்த காட்டாயத்தையே அடுத்த வேலைக்கு காணாதபடி மறைச்சு வச்சுருவானாம். சில சமயத்துல என்ன பண்ணுவான்னா, பிட்சைக்கு பௌதி பிட்சாந்தேகின்னு அவர் கேட்டு பிட்சைக்கு வந்தாருனாக்கா சாதம் போடுறதுக்கோசரம் அந்த சாதத்தை காமிப்பாளாம். காமிச்சுட்டு அதை பார்த்துட்டு வரல போறோம், உனக்கு போடாட்டா என்ன பரவாயில்லன்ட்டு எடுத்தும் போயிடுவாளாம், திருப்பி எடுத்தும் போயிடுவாளாம். இப்படிலாம் கூட குரூரமா நடந்து பாடான்னு நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு இவர் சொல்றத பார்த்தா. அந்த காலத்திலேயே எப்படி நடந்தாருனாக்கா இந்த காலத்துல எப்படி ஏன் நடக்க மாட்டான்னு சொல்றது. பிரதாயிட்ட புனஸ்தானி தரிசித்தானி ஆததுர் முனேகன்னு சொல்ல, அப்படியே கஷ்டப்பட்டு ரெண்டு இனம் பிட்சை வாங்கிட்டு அந்த பிட்சையை சாப்பிட்றதுக்கு சரித்தட்டேன்னு அங்க ஊர்ல உட்காந்து எல்லாரும் மத்தியே சாப்பிடக்கூடாது. இவெல்லாம் பாவம் அந்த சன்னியாசி எல்லாம் இந்த பிட்சை வாங்கிட்ட சாத்தை எடுத்துட்டு போய் தனியா ஏகாந்தமா ஆத்தங்கரையில உட்காந்து இவ சாப்பிடணுமா. இங்க சொல்லுவார், பெரியாண்டவன்னு எழுந்தொழிந்து சீனிவாச மகாநதிசிகன்னு எழுந்தொழிந்து அந்த சுவாமி மகாவீர வத்தல் சுவாமி என்ன சொல்லுவார், ஒரு வத்தலாட்டம் இவ்வளவு ஒல்லியா இருக்காரு, எலும்பெல்லாம் தெரியும், அந்த போட்டோவை பார்த்தாலே தெரியும் அவருக்கு. அந்த சுவாமி ஸ்ரீரங்கத்துல எழுந்தொழிந்து அங்க ஊருள்ள பிட்சை வாங்கிப்பேன், இங்க இருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும். இப்பவும் அந்த பெரிய ஆசிரமம்னு சொல்லுவான். அவ்வளவு தூரத்துல போய் ஆசிரமம்லாம் ஒண்ணும் கிடையாது, அங்க பெரிய காவேரி கரையில நாணல்லாம் இருக்குமா. அந்த நாணல்லாம் பெருசு பெருசா இருக்கும். அந்த நாணல் இருக்க அதுல நாணலை முடிச்சு அது உள்ள போய் அவர் பாட்டுக்கு உட்காந்துக்காரன். அந்த நிழல் போறோம்னு சொல்லிட்டு இங்கேருந்து வாங்கிட்டு போற பிட்சைய அந்த காவேரி கரைக்கு போய் அதை அலசிட்டு இது வெறும் பிராணதாரணத்துக்கு அதுல குழம்பு சார்ந்து இருந்துன்னாக்கா அதுல ஒரு ருச்சியில ஒரு எண்ணம் வந்துட போறதுன்னுட்டு அதெல்லாம் அலசிட்டு அப்புறமா சாப்பிடுவேறான். இப்படி எல்லாம் பெரிய மகான்கள்லாம் இருந்தா. அதே மாதிரி வலைப்பட்டு சுவாமி எழுந்த கும்பகோணம் பக்கத்துல அந்த சுவாமியும் அவருக்கு கண்ணு கொஞ்சம் தெரியாது கடைசி காலத்துல. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாளாம், அவ தனியார்லாம் நெய் கொச்சினா ஆகாது, நெய் சாப்பிட்டோம்னா கண்ணுக்கு தேஜஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அந்த நெய் கண்ணுக்கு அனுகூலம்னு நெய் கொத்துவானாம். அதை தொட்டு பார்ப்பேன், தொட்டு பார்த்தாக்கா அது பிசுக்கோடு இருக்கிறத பார்த்த உடனே அதை ஜலத்துல போட்டு அலம்பிட்டு அந்த உண்டைய வாயில சாப்பிடுவான் செய்வேறான். அந்த மாதிரி ஒரு வைராக்கியம், அப்படிப்பட்ட ஒரு நிஷ்டையோட இருந்தவ இப்படி போய் ஜலக்கரையில போய் இந்த பிராமண சாப்பிடுறதுக்கு போனேன்னாக்க அப்போ அந்த இடத்துல போய் அசுத்தம் பண்றது, இவர் எங்க சாப்பிட போறாரோ அந்த இடத்துல ஒரு அசுத்தம் பண்றது, எச்சம் மீறது, இப்படி எல்லாம் பண்ணுவாளாம். அங்க இருக்கிறவாள்லாம் பரிகாசம் பண்ணுவாளாம். அது மாத்திரம் இல்ல, இவர் மௌனமா இருப்பாராம். மௌனமா இருக்கிறவரை பேச வைப்பாராம். பேசுறதுக்கோசரம் எப்படியானா பேச வைக்கிறதுக்கோசரம் சொல்லுவாளாம். இவர் பேச மாட்டேன்னு சொன்னான்னாக்க அடிப்பாளாம்.
இவர் ஏன் இப்ப மௌன விரதத்துல இருக்க நான் பேச மாட்டேன்னு சொன்னேன்னா அடிப்பாடம் பேசாத இருந்தேன்னாக்க அதே மாதிரி சில பேர் வார்த்தையானையே மிரட்டுவான். இன்னும் சில பேர்லாம் இவன் திரடண்டா இவன் போய் வெறுமையான முனி வேஷம் போட்டுன்னு இருக்கான்னு சொல்லுவாளாம். சில பேர் என்ன பண்ணுவான், இவரை கயர்ல போட்டு கட்டி வச்சு வத்தியதாம் வத்தியதாம் இதுன்னு சொல்லி இவனை கொல்லுடான்னு சொல்லுவானா. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான்னாக்க இவன் தர்மத்வஜ சடா, இவன் வஞ்சனை பண்றவன், இவ யாருன்னு இவருடைய விற்த்தாந்தம் மொத்தம் எனக்கு தெரியும். ஒரு காலத்துல பெரிய பணக்காரனா இருந்து லோபியா இருந்து யாருக்கும் ஒன்றும் கொடுக்காத போயிட்டதுனால இவன் மொத்தம் ஒரு கால விசேஷத்துல மொத்த பணத்தை இழந்து இவனுடைய பிள்ளைகளோ மனைவிகளோ அல்லது பந்துக்களோ எல்லாரும் கைவிட்ட நிலையில கேணவித்த இமாமிருத்தியும் அக்ரஹீத்து ஸ்வஜனோஜிதா அஹோ ஏஷ மகாசாரா திருதிமான் கிரிராடிவ மௌனேன சாதயத்தியர்த்தம் பகவத் கூட நிச்சயா. இவன் உண்மையில ஒன்றும் கிடையாது. இவன் ஒன்றும் பெரிய வைராக்கியத்தினால சன்னியாசியால இவன் பணம் மொத்தம் எடுத்து ஆத்துல இருக்கவாடெல்லாம் அடிச்சு தெத்துட்டா இவனை. ஆகையால இப்ப சன்னியாசி வேஷம் போட்டுட்டு ஊரை தெரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருக்கான். இவன் பகவர்த்தி கொக்கு மாதிரி இவன் பண்ற சன்னியாசி வேஷம்ன்றது இதுவும் ஒரு ஏமாற்றத்துக்காக பண்றதான்னு இப்படி சில பேர் இவனுடைய விற்த்தாந்தம் தெரிஞ்சவாள்லாம் வைவாளாம். இத்தேகே விகதந்தேனும் ஏகே துர்வாதயந்திச்ச. இவ்வாறாக சில பேர் சிரிச்சுட்டோம், சில பேர் விளையாட்டு பொருளாக இவரை அமைக்கின்றோம். இப்படி தப்பு காரியத்தை எல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காளாம். அப்படி இருந்தாலும் கூட தம் பபந்து நிருருது யதா கிரீடனகம் திஜம் ஏவம் ச பௌத்திகம் துக்கம் தெய்வீகம் தைஹிகஞ்சயத்துன்னு இந்த பூதத்தினால வரக்கூடிய துக்கங்கள் அதுக்கப்புறமா தெய்வீகமான இந்த சரீரத்துல வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் பயமூண்டு இதையெல்லாம் சரி என்னுடைய பாப்ப விசேஷம் கர்ம விசேஷம் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு போல்றதுன்னு போக்தவ்யம் ஆத்மனோதிஷ்டம் பிராப்தம் பிராப்தம் அபுத்தியத. இப்படி இது மொத்தம் அனுபவிக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லாத மொத்தத்தையும் அனுபவிச்சுன்ற பேரா. அப்படிப்பட்ட அந்த பிக்ஷு இதுக்கப்புறம் 18 ஸ்லோகங்களால ஒரு சதுபதேசம் பண்ற. அந்த சதுபதேசத்தை நம்ம அந்த 18 ஸ்லோகத்தினுடைய அர்த்தமும் தெரிஞ்சிடமான விசேஷம். அதுல சில முக்கியமான ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை அந்த சதுபதேசத்தினுடைய அர்த்தத்தை இன்றைய உபன்யாசத்திலையும் அடுத்த உபன்யாசத்திலையும் பார்ப்போம். பிக்ஷுருவாச்ச நாயம் ஜனோ மே சுகதுக்க ஹேது ந தேவதாத்மாக்ரஹ கர்ம காலாஹ மனః பரம் காரணமாமனந்தி சம்சார சக்கரம் பரிவர்த்தயேத்யதே. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு வச்சிருந்தமானோ அல்லது நான் சுகப்படுறேன்னு நினைச்சிருந்தாலோ என்னுடைய சுகத்துக்கோ துக்கத்துக்கோ இந்த ஜனங்கள்லாம் காரணம் இல்லை. தேவத்தையும் இதுகளுக்கெல்லாம் இந்த என்னுடைய சுகதுக்கத்துக்கெல்லாம் தேவத்தை காரணம் இல்லை. சரி, என் தலையெழுத்துன்னு லலாட்ட லிகிதா ரேகா பரிமாஷ்டம் நசக்கியத்தை என்ன சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி என் தலையில எழுதியிருக்கிறதுனால நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேனான்னாக்க அதுவும் காரணம் இல்லை. ஜோசியத்துல எல்லாருக்குமே ஒரு மோகம் இருக்கு, எப்பவும் இப்பவும் இருக்கு, எல்லா சமயத்துலயும் எல்லாருக்கும் இருக்குதான் இருக்கு. ஜோசியம் சாஸ்திரம் சரிதான், அந்த சாஸ்திரத்தை எவ்வளவு தூரம் தெரிஞ்சுட்டு சொல்றான்றதுலதான் நமக்கு சங்கையை தவிர சாஸ்திரத்துல நான் தப்பே சொல்ல மாட்டேன் தானே. இப்ப எனக்கு இந்த கிரகங்களுடைய ஒரு ஸ்திதி இருந்துட்டு இருக்க, அது எப்படி கஷ்டத்தை உண்டு பண்றதுன்னு சொல்லி நினைச்சேன்னாக்க அதுவும் இல்லை. லட்சுமி சாஸ்திரத்துல நேற்று தான் பார்த்தேன், திருச்சானூர்ல தாயார் சேர்ந்து லட்சுமி சாஸ்திர புத்தகத்தை பார்த்துட்டு வரைச்சு தனியாவது இந்த பாப்ப கிரகங்கள்லாம் 8வது இடத்துல இருந்ததுன்னாக்கா ரொம்ப பாடுபடுத்தும், நமக்கு சிரமம் உண்டாகும்னு ஜோதிஷத்துல சொல்லிருக்கு. அந்த ரீதியில 8வது இடம்னு பார்த்தோம்னாக்கா அஷ்டம சனின்னு சொல்லுவா சாதாரணமா. இந்த அஷ்டம சனின்னு அப்போ வெங்கடாத்ரி சனியான 8ல இருக்கட்டும்,
செவ்வாயானா 8ல் இருக்கட்டும், குருவானா யாருவானா 8வது இருக்கட்டும், அந்த உன்னுடைய கட்டாட்சம் கணக்கு இருந்துட்டோம்னாக்க யார் எங்க இருந்தாலும் எல்லாரும் நல்ல இடத்துலயே இருந்தாக்கா என்ன பலனை கொடுப்பாளோ அந்த பலனை தான் கொடுப்பாளே தவிர யாரும் விபரீத பலத்தை கொடுக்க மாட்டான்னு அந்த தாயார் கட்டாட்சத்துக்கு எதிர இது சனி 8ல் இருக்கிறதோ செவ்வாய் 8ல் இருக்கிறதோ இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சாதிக்கிறார். அந்த மாதிரி என்னுடைய சுகதுக்கங்களுக்கு காரணம் என்னுடைய கிரக நிலையும் இல்லை, குணான் எது காரணமா இருக்கு என்ன கேட்டேன், எல்லாம் என்னுடைய மனசுதான் காரணமாக இருந்துருக்கு. அப்போ மனசுதான் கர்மானுக்கு சொல்லுச்சு, மனோகுணான்வை சிருஜதே பலியா ததஷ்ட கர்மாணி விலக்ஷணானி சுக்லானி கிருஷ்ணான்யச லோகிதானி தேபிய சவர்ணயா சவர்ணாக சிறுதையோ பவந்தி என்று சொல்ற. மனசு எல்லாத்த காட்டிலும் பலியத்தாக இருந்துருக்கு. அந்த மனசை அடக்க முடியாது போயிடுறது. அதனால ராகத்வேஷம் எல்லாம் வருது. அந்த ராகத்வேஷம் எல்லாம் வந்ததுன்னாக்க அதன் மூலமாக நமக்கு அர்த்தம் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை வருது. அதே மாதிரி மீதி விஷயங்கள் எல்லாமும் ஆசை வருது. பிறரை துன்புறுத்தணும்னு ஒரு எண்ணம் வருது. இதெல்லாம் வருது. இது இந்த சத்தம் ரஜஸ்தமசுன்னு இந்த ரஜஸ்தமசு மேலோங்கி இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது மனசு தான் அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த மனசுனாலதான் இந்த சம்சார சக்கரமே நமக்கு சுத்திண்டு வருதுன்னு சொன்னா, மனசுனால எப்படி வரும், அவளுடைய கர்மா தானே காரணமாக இருந்துருக்கு. அப்போ கதம் ஜீவத்தை சுகதுக்கேஸ்தா, மனசுனால சுகதுக்கம்ன்றது ஜீவனுக்கு எப்படி வரும் இது அப்படின்னு சொன்ன, இல்ல கர்மா தான் சொல்லணும்னு சொன்னா, கர்மா சுகதுக்கத்துக்கு காரணம் தேக சம்பந்தமா இல்ல கர்மாவா என்று ஒரு கேள்வி வருது. இப்ப நாம புண்ணியம் பண்ணிந்தவனாக்க ரமணியாம் யோனி மாபத்தியரன்னு சொல்லி நல்ல சரீரம் நமக்கு கிடைக்கிறது. பாப்பம் பண்ணிந்தவனாக்க இழிந்த ஒரு சரீரன்றது நமக்கு கிடைக்கிறது. அப்படி இருக்கச்சே இந்த சரீரத்துக்குள்ள இருந்துருக்கிற ஜீவனுக்கு சுகதுக்க கேது சரீரமாறுதா இல்ல என்ன ஆறுதுன்றது ஒரு விஷயம். சரீர சம்பந்தம் தான் சுகதுக்க கேத்துன்னு சொன்னோம்னாக்க இந்த சரீரத்துக்குள்ள ஜீவன் இருந்துருக்கு. அந்த ஜீவனுக்கும் அந்தர்யாமியாக பெருமாளும் தான் இருந்துருக்கு. பெருமாளுக்கும் தான் அந்த சரீர சம்பந்தம் இருந்துருக்கு. அப்ப அவரும் இந்த சுகதுக்கத்துக்கு ஆட்பட்டவராக இருந்துருக்கிறான்னாக்க இல்ல அனஷ்னன்யோ அபிஷாக்க சீத்தின்னு ஒரு விருட்சத்துல ரெண்டு பட்சிகள், விருட்சமா சொல்றது இந்த சரீரம். இந்த சரீரத்துல 2 பட்சிகள் இருக்கின்றன. அந்த 2 பட்சியில ஒரு பட்சி அந்த கர்ம பலத்தை அனுபவிக்கிறது. தயோரண்ய பிப்பலம் சுவாத்வத்தி அனஷ்னன்யோ அபிஷாக்க செய்தின்னு இன்னொன்னு அந்த கர்ம பலத்தை அனுபவிக்காமலே பிரகாசித்து கொண்டு இருக்கிறதுன்னு உபனிஷத்தே சொல்றது. அந்த மாதிரி இங்க ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மா சரீரத்துக்குள்ள இருந்தாலும் கூட இப்ப இந்த சரீரமே சுகதுக்கத்துக்கு காரணம் இல்லைன்னு அர்த்தம். அனீஹ ஆத்மா மனசா சமீஹத ஹிரண்மயோ மத்சக உத்விசிஷ்டே மனஸ்வலிங்கம் பரிகிருஷ்ய காமான் ஜுடன் நிபத்தோ குணசங்கதோசௌ. இது இந்த ஜீவன் என்ன பண்றதுன்னாக்க ஆத்மத்தையா எல்லாத்தையும் இருந்துட்டு காமானு குணசங்கதா அந்த சத்தாதி விஷயமான குணங்களோட சேர்ந்து அதோட அந்த குணங்களுடைய மேம்பாட்டுனால பத்தோ பவதி பத்தனாக இருந்துட்டு இருக்கான். அதனாலதான் அவனுக்கு சுக துக்கம் வருதே தவிர பரமாத்மாவனால வரல அப்படின்னு சொல்லணும். இப்ப சரீரம் சம்பந்தம் மாத்திரமே துக்க ஹேத்து இல்லை, குணகர்ம வசியத்துவம். அந்த குணம் அதாவது நாம பண்ணிருக்கிற புண்ணிய பாபரூப கர்மவசியமாக இருக்கிறபடினாலதான் நமக்கு அந்த சுகதுக்கம்ன்றது அந்த சரீரத்துல இருக்கிறதே சுகதுக்கம்ன்றது வருது. ஈஸ்வரன் அந்த கர்மவசியனாக இல்லாத போயிட்டபடினால அவருக்கு சுகதுக்கம்ன்றது இதே சரீரத்துல இருந்தா கூட அவருக்கு சுகதுக்கம்ன்றது கிடையாது. ஆகையால இத பத்தி நம்மளுடைய பாப்ப விசேஷம்தான் ஒவ்வொன்னையும் நல்லதாகவோ கெட்டதாகவோ எடுக்கிறதுக்கு காரணமா இருந்துருக்கு. இப்ப இத்தனை பேரும் என்ன பரிகாசம் பண்ணாலும் கூட
எனக்கு அதனால ஒரு துக்கமும் இல்லை, நான் ஒன்றும் பண்றது இல்லை. இப்போ இது சில பேருக்கு தான் இந்த மாதிரிலாம் வரும். ஒரு காலத்துல தஞ்சாவூர்ல நான் இருக்கச்சே சிரமம் இட்டு குடும்பி வச்சுட்டு போனாக்கா அது நாஸ்திக போயிஷ்டமான ஒரு பள்ளிக்கூடம். அந்த ஸ்கூல் அந்த பிராந்தமே அப்படிப்பட்டது. போன இப்ப இந்த இந்த பரிகாசம் பண்ணினதுல இதுல பாதி பங்கு எனக்கு நான் அனுபவிச்சிருக்கேன். நான் அப்பெல்லாம் அந்த காலத்துல இங்க சொன்ன என்னென்னலாம் பிக்ஷுவ பரிகாசம் பண்ணவாளோ அந்த மாதிரி பாதி பங்கு இந்த பள்ளிக்கூடத்து பைய எடுத்தும் போயிட்டு இருப்போம். அதை தொலைச்சி வச்சிருவோங்கள். எதனா பசங்க நம்ம வெளில போயிட்டு வந்தோம்னாக்க புஸ்தகத்தை தொலைச்சிருவோம். முக்கியமான பரீட்சை எழுதுற இன்னைக்கு அதுல இருந்து பேனாவை எடுத்துன்றங்கள். இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்கள். இந்த பரிபவத்தை பார்த்து நாம கஷ்டப்படக்கூடாது. அதுக்கும் நமக்கு ஒரு 2 பேர் அனுகூலனா ஒருத்தன் இருப்பான். அவன் ஒரு காலத்துல இல்லைன்னா முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பான். அப்புறமா வரைச்சு நமக்கும் 2 பசங்க நல்லதா போயிடுது, அவங்க கிட்ட வர முடியாத போயிடும். அந்த மாதிரி எல்லாம் வரும். ஆகையால சுகதுக்கத்துக்கு காரணம் கேவல சரீர சம்பந்தம் மாத்திரமல்ல, மனசுதான். இப்ப இதை பழிச்சுண்டு இது இப்படி ஆயிட்டா நாளிலிருந்து நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு நான் கணக்கு சொல்லியிருந்தேன்னா ஒன்றும் வாசிச்சிருக்கவே முடியாது. அந்த மாதிரிதான் சில சமயங்கள்ல சில விஷயங்களை நம்ம சகிச்சுண்டுதான் ஆகணும். இப்படி பண்ணணும். தாத்தா ஸ்வதர்மோ நியமோ யமச்ச ஸ்ருதானி கர்மாணி ச சத்வரதானி சர்வோ மனோ நிகிரக லட்சணாந்தாக பரோஹி யோகோ மனச சமாதி. இந்த மனசை அடக்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த மனசை அடக்கிட்டாக்க எல்லாம் சரியா போயிடும் இருக்கு. இப்ப மனசை அடக்கிறதுக்கு வழி என்ன இருக்குன்னா தானம். நாம நிறைய தானம் பண்றது, நம்மளிடத்துல இருக்கிற செல்வத்தை தானம் பண்றது. அந்த செல்வத்தை தானம் பண்ணச்சே எப்படி தானம் பண்றது? அதாவது இந்த இந்த தானத்தினால மனோ நிகிரகம் எப்படி வரும்னு ஒரு கேள்வி வருது. விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேனன்னு இந்த யாகத்தினாலையும் தபஸுனாலையும் இந்த நித்தியகர்மானுஷ்டானம் பண்றதுனாலையும் தானத்தினாலையும் இங்க தபஸுக்கு அங்கமாக சொல்றதுக்கு, சமாதிக்கு அங்கமாக இதெல்லாம் சொல்லியிருக்கு. இது மனசுக்கு இது எப்படி நல்வழிப்படுத்துவதற்கு தானம் எல்லாம் எப்படி காரணமாகும்னு கேட்டா, இந்த மனசு இல்லாத சமாதி வராது. அந்த எண்ணம் தான் அந்த இடத்துல முக்கியமானதாக இருந்துருக்கு. ஆகையால ஸ்வதர்மஹா ஸ்வர்ணாசிரமமான தர்மங்கள், இந்த தர்மங்களையும் நல்ல சத்கர்மாக்களை அனுஷ்டிச்சோமானாக்க அப்ப என்ன ஆகும்னாக்க நம்ம மனோ நைர்மல்யம் ஏற்படும், மனசுல ஒரு சாந்தி ஏற்படும். மனசுல சாந்தி ஏற்பட்டதுன்னாக்க பகவத் தியானத்துல ஈடுபடும். பகவத் தியானத்துல ஈடுபட்டோமானாக்க உபாசனம் பண்ண போறோம். உபாசனம் பண்ணுவோம்னா மோட்சம் வரும்னு பரம்பரையா காரணமாக இருந்துருக்கு. சர்வோ மனோ நிகிரக லட்சணாந்தாக. ஆகையால பரோஹி யோகோ மனசு சமாதி. சமாஹிதம் யஸ்ய மனः பிரசாந்தம் தானாதிபிஹி கிம் வத தஸ்ய கிருத்யம் அசංயதம் யஸ்ய மனோ வினஷ்யதே தானாதிபி சேத் அபரம் கிமேபிஹி. இப்போ தானம் பண்ணச்சே தானம் பண்றாளோ வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்க செய்யோ என்னன்னு சொல்லி தானம் பண்றதுன்னா, இந்த தானத்தினால ஒரு பரம பிரயோஜனம் அந்த இந்த லோகத்துல வருதோ இல்ல சொர்க்காஜ லோகத்திலேயோ பிரயோஜனமாக நினைச்சுட்டு தானம் பண்ணாத, இந்த தானம் பண்றதே பெருமாளுக்கு பிரீத்தியாக ஏற்படுத்தும் ஆகும் என்று தெரிஞ்சு அந்த மாதிரி எண்ணத்தோட தானம் பண்ணுவோம். அதே மாதிரி கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ண செய்யும் அனபிசம்ஹித பலம், பலத்தை பத்தி நினைக்காமல் சாஸ்திரத்துல நாம இந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறதுனால நாம இந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கணும்னு சொல்லி அது சொல்றதான் இதுக்கு. ஆகையால இப்படி பண்ணான்னாக்க மனசு பிரசாந்தமா எடுத்தோம்னாக்க அவனுக்கு செய்ய வேண்டியது என்ன இருக்கு? மனசை அடக்காதவனால என்ன செஞ்சாதான் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மனோவசேன்யேக்ய பவன்ஸ்ச தேவா மனஸ்ச நான்யஸ்ய வசம் சமேதி பீஷ்மோ ஹி தேவ சஹசஸ்ஸஹீயானே யுஞ்சாத்வசே தத்ஸஹி தேவதேவஹ. இந்த மனசு கணக்கு ஒருத்தனுடைய வசத்துல ஆயிடுச்சுனாக்க, அதாவது வேற ஒரு விஷயத்துல ஈடுபடாமல் எம்பெருமான் இடத்திலேயே ஈடுபடும்படியாக வந்துட்டோம்னாக்க, அப்போ தானாதிகள்னால
மனசு வந்து தானாதினால என்ன வரப்போறது, அவனுக்கு என்ன வேணுமோ விதானம் பண்ணி விதானம் பண்ணோம்னா ஒன்றும் பண்ண வேண்டும் இல்லையே அப்படின்னு சொன்னச்சே, அந்த தேவகா தன்னுடைய தேஜஸ்னால பிரகாசிக்கிறவராக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் அனஸ்னன்யோ அபிஜாக்கு சீத்தின்னு இந்த சரீரத்துக்குள்ளேயே நம்மளோட அவர் அந்தர்யாமியாக இருந்திருந்தா கூட கர்ம பலத்தை அனுபவிக்காமல் பிரகாசிக்கிறவராக இருந்திருக்கிற அந்த பரமபுருஷன் தானாதிபிகி ஆராதிதா, நாம் பண்ணக்கூடிய யாகம் தானம் ஹோமம் இவைகளால உபாசனம் இவைகளால ஆராதித்தராக ஆயே துர்நிகிரகம் அப்படி மனஹா வசை யுஜ்யாத், மனசை சாதாரணமா கட்டுப்படுத்த முடியாது. இந்த எம்பெருமான் என்ன பண்ணுவார், நம்ம மனசையும் கட்டுப்படுத்தும்படியாக பண்ணுவேர். அப்படிப்பட்ட அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லோகத்துல சில பேர் பலிஷ்டான்னு சொல்றா, அவளை காட்டிலும் பலிஷ்டராக இருந்துட்டு இருக்கு. எல்லா இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தினாலும் கட்டுப்படுத்தலாம், மனசை கட்டுப்படுத்த முடியாதுன்னு லோக விவகாரம். அந்த பெருமாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா மனசையும் கட்டுப்படுத்திடலான்னு சொல்றார். இப்போ அவன் தேவதேவனாக இருந்துருக்க. பீஷ்மஹா, அவனிடத்துல பீஷாத்மாத்வாத பவதே பீஷோதே திசூரியன்னு அந்த அவனிடத்துல ஒரு பயந்துதான் காத்து ஒரு இடத்துல நிக்காமல் அசைஞ்சுட்டே இருந்துட்டு இருக்கு, காத்து வீசின்னு இருக்கு. சூரியன் சந்திரன்லாம் அந்தந்த நாள்ல உதயம் மாறுதும் அஸ்தமனம் மாறுதுமான ஒரு செயல்களை செய்து கொண்டிருக்கின்றனர். இது எல்லாம் அந்த எம்பெருமான் இடத்துல இருக்கக்கூடிய பயத்தினாலதான். சகசா சகியான் பீஷ்மோஹி தேவஹா சகச சகியான்னு சொல்லி இது ஸ்ருதியில சொல்றது. ஆகையால பீஷாத்மா துவாதபவத்தைன்னு சொல்றதுனால இப்படி இருக்கிறதுனால நானியம் சமேதி, ஆகையால தம் துர்ஜயம் சத்ரும் அசஹ்ய வேகாக அசஹ்யம் அருந்துதம் தம் ஹவ்வித்ய அபிஜித்ய கேச்சித் குர்வந்த்ய அசத்விக்கிரகம் அத்திர மத்யைஹி மித்ரான் யுதாசீன் உதாசீன ரிபூனு விமூடாஹ. இப்போ இத பண்ணாமல் சில பேர் என்ன பண்ணிருக்க அப்படின்னா, இப்படி தானாதிகளால ஆராதிக்கப்பட்டவனாக எம்பெருமான் எழுந்தருளி இருந்து அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் கணக்கு இருந்துட்டுனாக்க அவனுக்கு சத்ரு யார் இருக்க போற? அவனுக்கு இப்ப சாதாரணமா நம்ம மாதிரி இருக்கவாளுக்கு சத்ருவே எதுன்னா நம்மளுடைய காமம் குரோதம் தான் சத்ருவாக இருந்துட்டு இருக்கு. அது அந்த காமம் குரோதம்ன்றது அருந்துதமாக இருந்துட்டு இருக்கும். அது மனசுல இருந்ததுன்னா அது ஜெயிக்கலன்னாக்கா, காமம் குரோதத்தை ஜெயிக்கலன்னா ஒரு காரியமும் பண்ண முடியாது போகும். ஆகையால இந்த காம குரோதத்தோட இருந்துட்டு என்ன தானம் பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லாததாக ஆயிடும். ஆகையால லோகத்துல இருக்கிறவாள்னா அந்த காம குரோதத்தை விட்டுட்டு இங்க தானம் தபஸ பண்ணினாள்னாக்க எல்லாவற்றையும் சாதிச்சுடலாம். தேகம் மனோமாத்திரம் இமங்கிரகித்வா மம அகம் இத்யயந்திய இத்தி அந்ததியா மனுஷ்யாக ஏஷோக மன்யே யமிதி பிரமேண துரந்த பாரே தமசி பிரமந்தி. அகம் மம நானு என்னுடையது என்கிற இந்த அகங்காரம் மமக்காரங்களாலதான் எல்லா அனர்த்தமுமே நமக்கு ஏற்படும். இந்த அகங்காரம் மமக்காரத்துல வந்ததுன்னாக்க அதோட நாம சஞ்சரிச்சிருந்தோமானாக்க இனிமேல் இந்த சம்சாரத்தை விட்டு தாண்டவே முடியாத ஆயிடும். இந்த சம்சாரத்திலேயே ஆகிற ஒரு சமுத்திரத்திலேயே மூழ்கி எழுந்திருக்க வேண்டியதுதான். அந்த அகங்காரம் மமக்காரத்தை விட்டுட்டு யார் இருந்துருக்காளோ அவளாலதான் எம்பெருமான அடைய முடியும். அவதான் உண்மையான க்ஷேமத்தை அடைய முடியும்னு இந்த பிக்ஷுவனுடைய உபதேசத்துல வரக்கூடிய சில ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நாம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இன்னும் சில ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்த்து அந்த பிக்ஷுவனுடைய உபதேசம் பிரகாரம் அந்த பெருமாளுடைய அனுகிரகம் தான் இருக்கணும் எதுவா இருந்தாலும். அப்போ இந்த பலாபிசந்தி ரஹிதமாக நல்ல காரியத்தை நாம பண்ணோம்னாக்கா பெருமாள் கட்டாயம் நம்மள நன்னா வச்சுப்பேர், இந்த லோகத்திலையும் க்ஷேமத்தை ஏற்படுத்துவார். இது ஆனுஷங்கிக்க பலமாக
மேல வரப்போறது மோட்சமும் அந்த கைங்கரியமும் சித்தம். ஆகையால அதையே நாம நினைச்சுண்டு பெருமாளுடைய அனுகிரகத்தை நாம நினைச்சுண்டு நாமளும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மனோ நிகிரகம் பண்ணி பகவத் ஆராதனம் பண்ணணும்ன்றத பிரார்த்தனை பண்ணும். அது பெருமாள்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ணும். அந்த பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே